நம்ம இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்டில் மெய்யெண்கள் டாப்பிக்கில் இருக்கிற பயிற்சி 2.6 உள்ள சம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது பாருங்கள், முருடுகளின் கூட்டல் மற்றும் கழித்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குகன்னு சொல்லியிருக்காங்க. அதில் சம் வந்து 5√3 + 18√3 - 2√3. எல்லாமே √3 இருக்குது. இதை பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு 5, அடுத்து ப்ளஸ் சிம்பிள், அடுத்து √3 வெளியில் எடுத்துட்டோம் 18 எழுதுவோம், அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, √3 எடுத்ததுனால 2. இப்போ √3 18லேருந்து 2 போச்சுன்னா 16, 16ஐயும் 5ஐயும் கூட்டணும்னா நமக்கு 21ன்னு வரும். அப்போது ஆன்சர் வந்து 21√3. இப்படியும் செய்யலாம். எல்லாமே அப்படி இல்லாட்டி எல்லாமே √3ன்னு இருக்குது, டைரெக்டாக கூட்டி கழிச்சிக்கலாம். 18√3லேருந்து 2√3 கழிச்சா 16√3, அதோட 5 கூட்டினா 21√3. அப்படி இல்லாட்டி 5ஐயும் 18ஐயும் கூட்டணும்னா 23ன்னு வரும். 23லேருந்து 2 கழிச்சோம்னா 21. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், 4³ √5 + 2³ √5 - 3³ √5. 3 இதுலையுமே ³ √5ன்னு இருக்குது. இப்போ 4ஐயும் 2ஐயும் கூட்டினா 6, 6லேருந்து 3 கழிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்து 3³ √5ன்னு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நம்ம பொதுவாக ³ √5 வெளியில் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு இதில் 4 ப்ராக்கெட்குள்ளே போடுவோம், அடுத்து ப்ளஸ் சிம்பிள், இந்த 2, அடுத்து -3. இப்போது 4 2 கூட்டினா 6, 6லேருந்து 3 கழிச்சோம்னா 3. இப்போ ஆன்சர் வந்து 3³ √5. அடுத்து மூணாவது சம் பாருங்கள், 3√75 + 5√48 - √243. இதுக்கு முன்னாடி 2 சம்லையுமே நமக்கு முருடு வந்து பொதுவாக இருந்தது. இங்கே பாருங்கள் வேறையாக இருக்குது. அப்போ இதை வந்து எளிய வடிவத்தில் மாற்றணும். இப்போ 75க்கு பாருங்கள், 5ல் முடிஞ்சிருக்கு, 5ஆல் தான் இது பண்ண முடியும். 1 5 5, மிச்சம் 2, 5 25, திரும்ப 5ஆல் போட்டோம்னா மீதி 3 வரும். அடுத்து 48 போட்டோம்னா 2ஆல் 2 4, 4 2 8, 2ஆல் 1 2, 2 4, திரும்ப 2ஆல் போட்டால் 6 2 12, அடுத்து 2ஆல் போட்டால் 3 2 6. அடுத்து 243, 2ஆல் போட்டோம்னா 3ஆல் போட்டோம்னா 3 24, 1 3 3, அடுத்து 3ஆல் போட்டோம்னா 2 3 6, மிச்சம் 2, 7 3 21, 3ஆல் போட்டோம்னா 9 3 27, 3 3. 3 ஏற்கனவே இருக்குது, அந்த 3 எழுதிடுவோம். √75 எப்படி எழுதுவோம், 5 × 5 × 3ன்னு எழுதுவோம். அடுத்து ப்ளஸ் 5, இந்த √48க்கு 2 × 2 × 2 × 2 × 3ன்னு எழுதுவோம். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸ் சிம்பிள் போட்டு √243க்கு எத்தனை தடவை 3 இருக்குது, 1 2 3 4 5 தடவை இருக்குது. இப்போது 1 2 3 4 5. இப்போது இதில் √ இருக்கிறதுனால 2 தடவை இருக்கிறத ஒரு தடவை வெளியில் எடுத்துக்கலாம். ஏற்கனவே இங்கே 3 இருக்குது, 3 எழுதிடுவோம். இன்ட்டு 2 தடவைக்கு 5, 1 வெளியில் எடுப்போம். அடுத்து √3. அடுத்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் போட்டுருவோம். 5 2 2க்கு ஒரு 2, திரும்ப 2 2க்கு ஒரு 2. இப்போது 2 × 2 4, 4 √3 மைனஸ் இந்த 2 தடவை 3 இருக்கிறதுக்கு ஒரு 3, இந்த 2 தடவை 3 இருக்கிறதுனால ஒரு தடவை 3. அப்போ 3 9, அடுத்து ப்ராக்கெட், அடுத்து √3. 5
15 ரூட் ஆஃப் 3 ப்ளஸ் ஐநங்கா 20 ரூட் ஆஃப் 3 மைனஸ் 9 ரூட் ஆஃப் 3. அடுத்து பாருங்கள் 15 ரூட் 3 ப்ளஸ் 20 ரூட் 3 இதை கூட்டணும்னா நமக்கு 35 ரூட் 3ன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் 9 ரூட் 3ன்னு இருக்குது. இப்போ 35லேருந்து 9 கழிச்சோம்னா நமக்கு 26ன்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து 26 ரூட் 3. அடுத்து 4வது பாருங்கள் 5 கியூப் ரூட் ஆஃப் 40 ப்ளஸ் 2 கியூப் ரூட் ஆஃப் 625 மைனஸ் 3 கியூப் ரூட் ஆஃப் 320. இப்போ ஃபஸ்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 40 இதை வந்து சுருக்கணும். 40ன்னு போட்டோம்னா 2ஆலனா 2 4 0. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 1 2 2 0. 2ஆல் போட்டோம்னா 2 10 625 5ஆல் இது பண்ணோம்னா 1 5 மிச்சம் 1 2 10 மிச்சம் 2 5 25 5 2 10 மிச்சம் 2 5 25 அப்புறம் 5 25. அடுத்து 320 2ஆலனா 1 2 மிச்சம் 1 6 12 0. 2ஆல் 2 16 0. 2ஆல் 4 2 8 0. 2ஆல் 2 4 0. 2ஆல் 1 2 0. 2ஆல் போட்டோம்னா 5. இப்போ உங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்தோம்னா 5. அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 40க்கு பதிலாக நம்ம 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5ன்னு எழுதுவோம். அடுத்து ப்ளஸ் 2 அதை போட்டுட்டு கியூப் ரூட் ஆஃப் 625க்கு பதிலாக 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5ன்னு எழுதுவோம். அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸை போட்டு 3. அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 320க்கு பதிலாக 1 2 3 4 5 6 6 தடவை 2 இருக்குது, அதை எழுதிட்டு இன்ட்டு 5 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5. நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பார்த்துட்டா நம்ம இந்த ஸ்டெப்பெல்லாம் எழுதணும்னு அவசியமே இல்லை, டைரெக்டாகவே கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து 5 எழுதிடுவோம். கியூப் ரூட் ஆஃப்னு இருக்கிறதுனால 3 தடவை 2 இருக்கிறதுக்கு ஒரு தடவை வெளியில் எடுப்போம். 5 இன்ட்டு 2 கியூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 தடவை இருக்கிற 5க்கு 1 வெளியில் எடுப்போம். அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 5. அடுத்து மைனஸ் சிம்பிள் 3 இன்ட்டு இந்த 3 2க்கு ஒரு 2, இந்த 3 2க்கு ஒரு 2, அப்போ 4 2 இன்ட்டு 2ன்னு 4 கியூப் ரூட் ஆஃப் 5. இப்போ 2 10 கியூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 2 10 கியூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 3 12 கியூப் ரூட் ஆஃப் 5. அடுத்து பாருங்கள் 10 10 கூட்டினா 20. 20லேருந்து 12 கழிச்சா 8. அப்போ நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 8 கியூப் ரூட் ஆஃப் 5. டைரெக்டாகவும் கழிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கியூப் ரூட் ஆஃப் 5 பொதுவாக 3 இதுக்கு வெளியில் எடுத்தோம்னா ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு இது 10 திரும்ப ப்ளஸ் 10 அடுத்து மைனஸ் 12. இப்போ கியூப் ரூட் ஆஃப் 5 10 20 மைனஸ் 12. இப்போ நமக்கு கியூப் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு 8ன்னு வரும். இப்போ ஆன்சர் வந்து 8 கியூப் ரூட் ஆஃப் 5. அடுத்து 2வது பாருங்கள். முருடுகளின் பெருக்கல் மற்றும் வகுத்தல் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குக. ஃபஸ்ட்டு இது வந்து ரூட் ஆஃப் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 2. நம்ம விதி பார்த்துருக்கோம், ஒன்று போல் இருந்ததுன்னா ரூட்டுக்குள்ளே பெருக்கிக்கலாம். அப்போ ரூட் ஆஃப் 3 இன்ட்டு 5 இன்ட்டு 2 3 15 15 2 30 ரூட் ஆஃப் 30. அடுத்து பாருங்கள் ரூட் ஆஃப் 35 வகுத்தல் ரூட் ஆஃப் 7. ரூட் ஆஃப் 35 வகுத்தல் ரூட் ஆஃப் 7 இதை எப்படி எழுதுவோம்? ரூட் ஆஃப் 35/7. இப்போ 1 7 7 35. அப்போ நமக்கு கிடைக்கிற ஆன்சர் ரூட் ஆஃப் 5. அடுத்து 3வது பாருங்கள்
கியூப் ரூட் ஆஃப் 27 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 8 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 125. கியூப் ரூட் ஆஃப் 27ஓட மதிப்பு நமக்கு என்னது 3. ஏன்னா நம்ம கியூப் ரூட் ஆஃப் 27 எப்படி எழுதுவோம் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இப்போ இதை வெளியில் எடுத்தோம்னா கியூப் ரூட் ஆஃப்னு இருக்கிறனால 3 3க்கு ஒரு 3 வெளியில் எடுப்போம். இப்போ மதிப்பு வந்து 3. இதே இது கியூப் ரூட் ஆஃப் 8னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2ன்னு எழுதுமா 3 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். அடுத்து கியூப் ரூட் ஆஃப் 125னா நம்ம கியூப் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5ன்னு எழுதுவோம். இந்த 3 தடவை இருக்கிற 5க்கு ஒரு தடவை 5 வெளியில் எடுப்போம். அப்போ 3 இன்ட்டு 2 இன்ட்டு 5. ஆன்சர் வந்து 3 2 6. அடுத்து 6 5 பெருக்குனா நமக்கு 30ன்னு கிடைக்கும். அடுத்து 4வது பாருங்க. 7 ரூட் ஏ மைனஸ் 5 ரூட் பி இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே 7 ரூட் ஏ ப்ளஸ் 5 ரூட் பி. நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம்ல ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. இதுக்கு என்ன படிச்சிருக்கோம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது இந்த ஃபார்மெட்டில் தானே இருக்குது. ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயர்னால் இங்கே இதுதான் ஏயோட மதிப்பு. 7 ரூட் ஆஃப் ஏ தான் ஏயோட மதிப்பு. பியோட மதிப்பு வந்து 5 ரூட் பி. அப்போ எப்படி எழுதுவோம் 7 ரூட் ஏ ஹோல் ஸ்கொயர். ஏன்னா 7 ரூட் ஏ ஸ்கொயர்னு போட்டால் தப்பாக போயிடும். இந்த ஸ்கொயர் வந்து 7க்கும் வரும் ரூட் ஏக்கும் வரும். அடுத்து மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். பி ஸ்கொயர்னா 5 ரூட் பி ஹோல் ஸ்கொயர். 7 49 ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏனா நமக்கு ரூட் ஏ ஸ்கொயர்னு வரும். இப்போ இதுவும் கேன்சல் ஆகி நமக்கு மதிப்பு ஏன்னு கிடைக்கும். இப்போ 49 ஏ மைனஸ் 5 25 பின்னு கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து 49 ஏ மைனஸ் 25 பி. ஃபார்முலாலாம் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. ப்ராக்கெட்குள்ள ரூட் ஆஃப் 225 பை 729 மைனஸ் ரூட் ஆஃப் 25 பை 144. அடுத்து ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. வகுத்தல் ரூட் ஆஃப் 16 பை 81. 225 ரூட் ஆஃபில் இருக்க 225 எப்படி போடலாம்னா 5ஆல் போட்டோம்னா 4 5 20 மிச்சம் 2 5 25 5ஆல் போட்டோம்னா 9 5 45. அப்போ 3 9. 729னா 3ஆல் 23 6 மிச்சம் 1 4 12 3 9. 3ஆல் போட்டோம்னா 3 24 1 3 3 3ஆல் போட்டோம்னா 23 6 மிச்சம் 2 7 3 21. 3ஆல் போட்டோம்னா 9 3 27. அடுத்து 3 3. இதை எப்படி எழுதுவோம் ரூட் ஆஃப் 225க்கு பதிலாக 5 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 பை 729க்கு பதிலாக 2 3 4 5 6 6 தடவை 3 எழுதுவோம். 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 மைனஸ் 25க்கு பதிலாக 5 இன்ட்டு 5 டிவைடட் பை 144க்கு பதிலாக 12 இன்ட்டு 12. அடுத்து வகுத்தல் ரூட் ஆஃப் 16 பை 81ன்னு இருக்குது. இப்போ 16 வெளியில் எடுத்தால் 4. ஏன்னா 4 ஸ்கொயரோட மதிப்பு தான் 16. அப்போ வெளியில் எடுத்தால் 4 பை 9ன்னு வரும். வகுத்தல் 4 பை 9. இப்போது இந்த 2 5க்கு ஒரு 5 வெளியில் எடுப்போம். 2 தடவை 3 இருக்கிறதுக்கு ஒரு 3 வெளியில் எடுப்போம். பை இந்த 2 3க்கு ஒரு 3 இன்ட்டு 2 3க்கு ஒரு 3 இன்ட்டு இந்த 2 3க்கு ஒரு 3. அடுத்து மைனஸ் 2 5க்கு ஒரு 5 பை 2 12க்கு பதிலாக ஒரு 12 வெளியில் எடுப்போம். வகுத்தல் 4 பை 9. முதல்ல வந்து ப்ராக்கெட்குள்ளே உள்ளதான் செய்யணும். முன்னாடியே படித்தோம். 3 இருக்குது, கீழே 3 இருக்குது. அப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம் முதலையே. அப்போனா நமக்கு ஈஸி. அப்போ 5 பை 3 9 மைனஸ்
5/12 வகுத்தல் 4/9. இப்போ கழித்தல் இருக்குது, பின்னத்தில் இருக்குது. கீழே வந்து பகுதியை பார்க்கணும். ஒன்று போல் இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக கழிச்சிடலாம். ஆனால் இங்கே வந்து பாருங்கள் வேறு வேறையாக இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக மீச்சியமாக எடுக்கணும். 9க்கும் 12க்கும் மீச்சியமாக எடுக்கணும். 3ஆல் போட்டோம்னா 3 9, 4 12, 3 9, 9 36. மீச்சியமாக வந்து 36. ஃபஸ்ட்டு இது பாருங்கள், கீழே 9 இருக்குது. இதை 36 மாற்றோம்னா நம்ம 4ஆல் பெருக்கணும். அப்போ மேலேயும் 4ஆல் பெருக்குவோம். ஏன்னா நம்ம பகுதியை எதால் பெருக்கிறோமோ அதே நம்பரால் தான் தொகுதியை பெருக்கணும். அப்படி பண்ணால் தான் அதோட மதிப்பு வந்து மாறாது. அடுத்து 2வது இதில் கீழே 12 இருக்குது. இப்போ நம்ம 36 மாற்றணும். மீச்சியமாக வந்து 36. இப்போ 3ஆல் பெருக்கணும். கீழே 3ஆல் பெருக்கும்போது மேலேயும் 3ஆல் பெருக்கும். அப்போ நமக்கு கீழே என்ன கிடைக்கும்? 36ன்னு கிடைக்கும். மேலே 5 20. அடுத்து மைனஸ் சிம்பிள் இருக்குது, மைனஸை போட்டுருவோம். 3 15 வகுத்தல் 4/9. 20லேருந்து 15 கழிச்சோம்னா 5/36. இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலாக மாற்றும் போது 4/9 வந்து நமக்கு 9/4ன்னு மாறும். இப்போ 1 9, இது 4 36. இப்போ ஆன்சர் வந்து 5 1 பெருக்குனா 5, 4 4 பெருக்குனா 16. இப்போ நமக்கு வர்றது வந்து 5/16ன்னு கிடைக்கும். அடுத்து பாருங்கள் 3வது, √2 = 1.414, √3 = 1.732, √5 = 2.236. அடுத்து வந்து √10 வந்து 3.162 எனில் கீழ்காண்பவற்றின் மதிப்புகளை 3 தசம இட திருத்தமாக காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், √40 - √20. இப்போ இந்த √40 எப்படி எழுதுவோம்? 42ஆல் போட்டோம்னா 2 4 0, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 10, திரும்ப 2ஆல் போட்டோம்னா 5. இப்போ ரூட்டுக்குள்ளே 2 × 2 × 2 × 5 -20 எப்படி எழுதுவோம்? 4 5 20. இப்போ 2 × 2 × 5. இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். √2 10 மைனஸ் இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுப்போம். √5. இப்போ 2 இதுலேயுமே 2 பொதுவாக இருக்குது. 2 பொதுவாக வெளியில் எடுத்துட்டு √10 மைனஸ் √5ன்னு எழுதுவோம். √10ஓட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 3.162 மைனஸ் √5ஓட மதிப்பு 2.236. இப்போ கழிப்போமா? 3.162 2.236. 5. 12லேருந்து 6 போச்சுன்னா 6, 5லேருந்து 3 போச்சுன்னா 2, கிழங்குனா 2 11. இப்போ 9. 0.2 × 0.926ன்னு இருக்கும். இப்போ இதையும் பெருக்கணும். 2ஐயும் 0.926ஐயும் பெருக்கணும். 6 2 12, மிச்சம் 1, 2 4 1 5, 9 2 18. 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். ஆன்சர் வந்து 1.852. அடுத்து பாருங்கள், √300 + √90 மைனஸ் √8. 300 போட்டோம்னா 5 6 30 0. அடுத்து 5ஆல் போட்டோம்னா 1 5 5, 1 2 10, 2ஆல் போட்டோம்னா 6 12, 2ஆல் போட்டோம்னா 3. இது எப்படி எழுதுவோம்? ரூட்டுக்குள்ளே 5 × 5 × 2 × 2 × 3. இந்த ஸ்டெப்பே எழுதாமல் 2 5க்கு ஒரு 5 × 2 2க்கு ஒரு 2ன்னு எழுதலாம். 2 10, 10 √3ன்னு எழுதிக்கலாம். அடுத்து ப்ளஸ் 90க்கு 5ஆல் போட்டோம்னா 1 5 5, 4, 5 40. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 9 2 18, 3 3. √5 × 2 × 3 × 3 மைனஸ்
ரூட் 8க்கு பதிலாக 2 × 2 × 2. இப்போது இந்த 2 5க்கு ஒரு 5, 2 2க்கு ஒரு 2, ரூட் 3 ப்ளஸ் இந்த 2 தடவை 3 இருக்கிறதுக்கு ஒரு தடவை 3 எடுத்துருவோம். ரூட் ஆஃப் 5 2 10 மைனஸ் 2 2க்கு ஒரு 2 வெளியில் எடுத்துகிட்டு ரூட் 2ன்னு போடுவோம். இப்போ 5 2 10 ரூட் 3 ப்ளஸ் 3 ரூட் 10 மைனஸ் 2 ரூட் 2. இப்போ ஏதாவது பொதுவாக இருந்தால் வெளியில் எடுக்கலாம். எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. ரூட்டுக்குள்ளே உள்ள வேல்யூவும் வேறு வேறு, கெழுவும் வேறு வேறையாக இருக்குது. அப்போது நம்ம அந்த மதிப்பை போட்டு செய்வோம். 10 × ரூட் 3க்குள்ள மதிப்பு என்னது? 1.732. அடுத்து ப்ளஸ் 3 ரூட் 10க்குள்ள மதிப்பு வந்து 3.162 மைனஸ் 2 ரூட் 2ஓட மதிப்பு வந்து 1.414. இப்போ இதே பெருக்கணும்னா 1 7 3 2 0ன்னு போடுவோம். 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைப்போம். இப்போ நமக்கு 17.32ன்னு வரும். ப்ளஸ் 3162 3ஆல் பெருக்கணும். 2 3 6 3 18 மிச்சம் 1 1 3 3 1 4 3 9. இப்போ நமக்கு 9.486ன்னு கிடைக்கும். அடுத்து மைனஸ் 4 2 8 1 2 4 2 8.122. அடுத்து நம்ம 17.32ஐயும் 9.486ஐயும் கூட்டணும். அதுக்கப்புறம் கூட்டிட்டு இதை கழிக்கணும். 17.32 9.486 கூட்டணுங்கும் போது 6 10 மிச்சம் 1 4 4 8 6 மிச்சம் 1 26 26.806ன்னு வரும். அடுத்து நம்ம இதிலிருந்து 2.828 கழிக்கணும். 7ன்னு வரும். இங்கே 10 திரும்ப 9 வரும். இங்கே 6. இப்போ 8 9லேருந்து 2 போச்சுன்னா 7 5 17 9.32. நமக்கு ஆன்சர் வந்து 23.978ன்னு கிடைக்கும்.